அது ஸ்வீட்டா தான் இருக்கும். அப்படியே மாப்பிள்ள போட்டோ வந்துருச்சு, இந்தாங்க. பாட்டி, நீ லட்டு எடுக்க குனியும் போது போட்டோ எடுத்திருக்க. உனக்கு கண்ணு தெரியாதா? சொப்னா, ஆனா அவர் அழகாதான் இருப்பாரு. இந்த போட்டோ இது சரியா எடுக்கல. இது வேண்டாம், நீ அடுத்தது பாரு. பாட்டி, ஆடி அடிக்கிறது தெரியல, அப்ப போய் போட்டோ எடுத்திருக்கிய. உனக்கு புத்தியே இல்ல. இதுவும் வேண்டாம், சரியில்லை. நீ அடுத்தது பாரு, நல்லா பாரு. ஏன் சிரிக்கிற? பாட்டி, அவர் தலை எங்க பாட்டி? இது வேணாம், நீ அடுத்தது பாரு. அழகா இருக்காரு. அவர் தானே நான் சொன்னேன்ல, பெரிய சித்தப்பா ரொம்ப அழகா இருக்காரு. பெரிய சித்தப்பாவா? எனக்கு தெரியாம எப்ப போட்டோ எடுத்தீங்க? இருந்தாலும் இந்த கூட்டத்துல நான் தான் அழகா இருக்கிறேன். அழகா இருக்காரு. அட, சின்ன சித்தப்பாவும் அழகா இருக்காரு. எங்க அண்ணே, நான் உங்களோட அழகா இருக்கேன். தம்பி, அழகுல அண்ணன் கூட போட்டி போடலாமா? தப்பு தானே, இருந்தாலும் என் கண்ணே பட்டும் போடுறேன். போதும், உங்க அழக பத்தி யார் கேட்டாங்க? இப்போ இந்த போட்டோ நான் எடுத்துக்கிட்டுமா? போங்க போங்க, எடுத்துட்டு போங்க. தம்பி, இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அழகா பிறந்தோமா தெரியல. தப்பு தானே சித்தப்பா. சரி, கேள்வி, அவர் தவிர நீ எல்லா போட்டோவும் நல்லா எடுத்திருக்க. பாட்டியில பாவம் விட்டுடு. சொப்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒழுங்கா எடுத்திருந்தா அவர் போட்டோ எவ்வளவு அழகா இருந்திருக்கும் தெரியுமா? அன்னைக்கு இந்த கேள்வி வெள்ளக்காரி மாதிரி கண்ணாடி ஸ்டைல வச்சுக்கிட்டு மூட்டி போட்டு இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடிச்சு தெரியுமா? அப்பவே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த கேள்வி கூட சேராத, இது சரியில்லைன்னு. நான் தான் கேட்கல. சாவித்திரி, நான் வேணா மாப்பிளைக்கு ஒரு கடுதாசி எழுதி ஒரு போட்டோ அனுப்ப சொல்லட்டுமா? கேள்வி, நீ வாயை திறந்து நான் உன்னை கொன்னுருவேன். இத பார், இங்க வா, உன்னை கொன்னுருவேன். பாட்டி ஏதோ தெரியாம எடுத்துச்சு, விட்டு எப்படி விட முடியும்? சொப்னா, தானே எல்லாம் இந்த போட்டோ எடுத்திருக்கு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரு, வயசாச்சு. சொன்ன கேள்வி நான் போய் கேள்வி சுத்த விடக்கூடாது. சோனி,